நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். முதல்ல அப்படி ஒரு எண்ணம் சூரஜ் மனசுக்குள்ள வரட்டும். அப்படி இல்லைன்னா நம்ம எவ்வளவு கட்டாயப்படுத்தினாலும் பிரயோஜனம் இல்லை. இதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி இருக்கிற நிம்மதியை என்னால இழக்க முடியாதுமா. இப்ப பாலாவுக்காக வேணுகோபால நல்ல ஆரோக்கியத்தோட அவ வாழ்க்கைக்குள்ள எப்படி கொண்டு வரணுங்கிற எண்ணம் மட்டும்தான் இருக்கு. கிட்னி கொடுக்க மனோஜனா ரெடியா இருக்கார். ஆனா ஜெயாக்கா தான் வேணாங்கிறாங்க. அது மட்டும் பெரிய பிரச்சனையாச்சுன்னா பாலாவோட எதிர்பார்ப்பு வீணாயிடும். நாம அவங்க வீடு வரைக்கும் போயிட்டு வருவோம். ஜெயா கிட்ட பேசுவோம். அதால பிரயோஜனம் இருக்கா என்ன? ட்ரை பண்ணி தான் பார்க்கலாமே. அவங்களுக்கு பாலா மேல வச்சிருக்க தப்பான நம்பிக்கை கொஞ்சமாவது மாறுச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. அப்படின்னா நாளைக்கே நம்ம அங்க போலாம். ஜெயா உங்களை எப்படி வரவேற்பான்னு உங்களுக்கு தெரியல. போர் நடந்துட்டு இருக்க இடத்துக்கு தான் நாங்க போறோம்னு தெரியும். ஆனா நம்மளுடைய எண்ணம் நல்ல எண்ணமா இருக்கதால ரிசல்ட்டும் பாசிட்டிவா தான் இருக்கும்.
என்ன இது? உன்னை யார் என்னோட பேக்லாம் செக் பண்ண சொன்னா? நான் உங்களோட பொண்டாட்டி. எனக்கு தெரியாம உங்ககிட்ட எந்த ஒரு ரகசியமும் இருக்க கூடாது. வேணுக்கு உங்களோட கிட்னியை கொடுக்கறேன்னு சொல்லிட்டு நீங்க இதுல கையெழுத்து போட்டிருக்கீங்க. அப்புறம் பிளட் டெஸ்டோட ரிப்போர்ட் எல்லாமே மேட்சா இருக்கு. இதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் கண்டுபிடிக்க மாட்டேன்னு நினைச்சிட்டீங்களா? இதனால எனக்கு எதுவுமே ஆகாது ஜெயா. நடக்கும்னு நான் சொல்லவே இல்லை. இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? என்ன பொறுத்த வரைக்கும் கொடுத்த வாக்க காப்பாத்தணும். நான் சொன்னதை கேட்காம நீங்க கொடுத்த வாக்க காப்பாத்தணும்னு நினைக்கிறீங்களே, அது யாருக்காக? நீ எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. ஆமா, நான் எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சு வச்சிருக்கிறேன். நீங்க எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிட்டு இருக்கீங்க, அப்படித்தானே? ஆனா இந்த வேலையை நீங்க செய்யறதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன். நீ என்கிட்ட என்னதான் சண்டை போட்டாலும் நான் கண்டிப்பா இதை பண்ணதான் போறேன். பண்ணுவீங்களா? பண்ணுவீங்களா? அப்படி நீங்க பண்ணீங்கன்னா நான் உங்களை சும்மாவே விட மாட்டேன். ஜெயா, இதுக்கப்புறம் நான் எடுத்த முடிவை நான் நடத்தி காட்டுறேன். ஜெயா, நீ கொஞ்சம் மனிதாபிமானத்தோட யோசிச்சு பாரு. எனக்கு மனிதாபிமானமே இல்ல. இது எல்லாத்துக்கும் நான் இன்னைக்கு ஒரு முடிவு காட்டுறேன். ஜெயா, 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 ஜெயா கதவு தர. நான் சொல்றத கேளு. ஜெயா, ஜெயா கதவு தர. ஜெயா நான் சொல்றத கேளுமா. ஜெயா கதவு தர. ஜெயா கதவை தர. ஜெயா, உனக்கு கேக்குதா இல்லையா? ஜெயா கதவை தர. தரன்னு சொன்னேன். ஜெயா நான் சொல்றத கேளு. கதவை தர. ஜெயா, ஜெயா நான் சொல்றது கேக்குதா இல்லையா? கதவை தர. ஜெயா சொல்றத கேளு. கதவை தர. ஜெயா, 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 ஜெயா. சரி, நீ கதையை திறக்காத, என்ன வேணா பண்ணிக்கோ. என்னாச்சு? டயாலிசிஸ் முடிஞ்சதுல இருந்து ரொம்ப டயர்டா இருக்காரு. அது அப்படிதான் இருக்கும். தூங்கி எந்திரிச்சு சாப்பாடு சாப்பிட்டாருன்னா சரியாயிடும். எழுந்துருங்க, வீட்டுக்கு வந்துட்டோங்க. பொதுவா ஆட்டோல ஏறினா யாராலும் நிம்மதியா தூங்கவே முடியாது. ஆனா இங்க ஆப்போசிட்டா இருக்கு. டயர்டா இருந்தனால அப்படியே தூங்கிட்டேன். பாத்து மெதுவா வாங்க. அப்படிங்க. இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு டயாலிசிஸ் முடியும் போதும் ரொம்பவே வலிக்கும். ஆனா இப்போ வலிக்குதுன்னு நீங்களாவே நினைச்சுக்கிறீங்க. பாலா மாதிரி ஒரு ஆள் உங்க கூட இருக்கிறப்போ நீங்க எதுக்காக பயப்படணும் வேணும்? எனக்கு எந்த பயமும் கிடையாது. என் மேல பாசம் காட்டுறவங்களுக்கு அளவுக்கு அதிகமா கஷ்டம் கொடுக்கறோம்னு நினைக்கும் போதுதான் எனக்கு கவலையா இருக்கு. எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். கூடிய சீக்கிரத்துல உங்களோட ஆபரேஷன் நடந்துரும். உங்களை மாதிரி நல்ல மனசு உள்ள சில பேர் இருக்கிறதுனால தான் பாலாவும் என் பசங்களும் இங்க நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க.
சிவபிரசாத், நீங்க பாலாவுக்கு செஞ்ச உதவிகளுக்கெல்லாம் நான் என்னதான் நன்றி சொன்னாலும் தீரவே தீராது. இது எல்லாமே யாருக்கு எப்ப வேணாலும் வரலாம் வேணும். நாம மத்தவங்களுக்காக என்னெல்லாம் நல்லது பண்றோமோ அது எல்லாமே தான் நமக்கு திரும்ப கிடைக்குது. எனக்கு சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு அம்மாவும் தங்கச்சியும் மட்டும்தான் இருக்காங்க. அவ இப்போ வெளிநாட்டுல புருஷன் கூட இருக்கா. எப்பயாவது ஒரு வாட்டி தான் ஃபோன் பண்ணுவா. அம்மா இறந்து போயிட்டாங்க. இப்ப நான் இங்க தனியா தான் இருக்கேன். ஆனா நான் இந்த வீட்டுக்கு வரும்போது தான் எனக்குன்னு இங்க சொந்தக்காரங்க இருக்காங்கன்னு நினைச்சுப்பேன். இதுக்கப்புறம் எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், சித்தாராவை கல்யாணம் பண்ணிக்கணும். நீங்க முன்னாடி நின்று உங்களோட ஆசீர்வாதத்துல இந்த கல்யாணம் நடக்கணும். எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? கல்யாண வேலையெல்லாம் ஆரம்பிக்க வேண்டியது தானே? இந்த குடும்பத்துல எந்த சங்கடமும் இல்லாம ரொம்ப சந்தோஷமான ஒரு முகத்தோட தான் நீங்க அந்த கல்யாணத்துல வந்து கலந்துக்கணும். அதுக்கு முதல்ல உங்களோட உடம்பெல்லாம் சரியாகணும். ஆபரேஷன் முடிஞ்சு நீங்க நல்லபடியா குணமாயி வந்ததுக்கு அப்புறம் தான் நான் கல்யாணமே பண்ணிப்பேன். அதை நானும் சித்தாராவும் சேர்ந்து முடிவு பண்ணியிருக்கோம். காரணம், இந்த குடும்பத்தால மட்டும்தான் நாங்க அடிக்கடி பேசிக்கிட்டு இருக்கோம், கல்யாணமும் பண்ணிக்கலான் இருக்கோம். சிவபிரசாத், நீ ஆசைப்படுற மாதிரி எல்லாமே நடக்கும். எனக்கு ரொம்ப சோர்வா இருக்கு. நான் போய் கொஞ்ச நேரம் படுக்கிறேன். என்னப்பா சீக்கிரம் வந்துட்டீங்க? நான் தினமும் லேட்டா வரன்றதுனால தான் இன்னைக்கு சீக்கிரமா வந்தேன். இப்ப அதுவே பிரச்சனை ஆயிடுச்சு. என்னாச்சுப்பா? சீக்கிரம் வந்ததுனால அம்மா சண்டை போட்டாங்களா? உங்க அம்மா என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டேங்கிறா. இப்ப புரியுது ஏன் வெளியே இருக்கீங்கன்னு. வாங்க, நான் அம்மா கிட்ட போய் கேக்குறேன். அப்பா என்ன தப்பு பண்ணாருன்னு கேக்குறேன். அட, என்ன நீ விடு, நீ போய் கேளு முதல்ல. நான் கிட்னியை டொனேட் பண்ண போற மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் பார்த்து உங்க அம்மா டென்ஷன் ஆயிட்டா. ஒரு சின்ன சண்டை போட்டு உங்க அம்மா ரூம்ல போய் கதை சாத்திக்கிட்டா. முதல்ல நீ போய் பேசு, அதுக்கப்புறம் நான் வரேன். எனக்கு உதவி பண்றதுனாலதான் பிரச்சனை வருதுன்னு அப்படின்னு உதவியே வேணான்னு வேணுங்கள் சொன்னார்ல. அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் உதவி பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அவங்களோட நிலைமைய நம்ம புரிஞ்சுக்கணும்ல. இப்போ இங்க நடந்துட்டு இருக்க எல்லா பிரச்சனையுமே எனக்கு ஆபரேஷன் முடிஞ்சு 2-3 மாசத்துல இல்லாமலே போயிடும். உங்க அப்பா கொடுத்த ஒரு தானத்தால இன்னொரு ஆள் உயிர் வாழ்றாருன்ற போது உனக்கு பொறுமையா இருக்கும்ல. ஆனா அம்மா, இது அவளும் புரிஞ்சுக்கிட்டா நான் நிம்மதியா இருப்பேன். சரி, நீ போ. உன்னை பார்த்தாலே அவ ரிலாக்ஸ் ஆயிடுவா. அம்மா, அம்மா, அம்மா கதவு தருங்க. அம்மா, அம்மா கதவு தருங்கம்மா. அம்மா, 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 அம்மா கதவு தருங்களேம்மா. அம்மா, அம்மா கதவு தருங்கம்மா. அப்பா, அம்மா கதவும் திறக்க மாட்டேங்கிறாங்க, பதில் சொல்லவும் மாட்டாங்க. அம்மா, அப்பா, அம்மா கதவும் திறக்க மாட்டேங்கிறாங்க, பேசவும் மாட்டேங்கிறாங்க. ஜெயா, ஜெயா கதவு தர. ஜெயா, ஜெயா கதவு தர. அம்மா, ஜெயா சொல்றேன்ல, கேக்குதா இல்லையா உனக்கு? ஜெயா கதவை தர. ஜெயா, ஜெயா, ஜெயா கதவு.
ஜெயா ஜெயா இங்க பாரு கண்ணை தரங்கம்மா. அம்மா. ஜெயா ஜெயா இங்க பாரு ஜெயா கண்ணை தர. எந்த ஹாஸ்பிட்டல்ல? என்னாச்சு பாலா? யாரு கால் பண்ணது? ஜெயா அக்கா. அக்காக்கு? நம்ம உடனே ஹாஸ்பிட்டல் போகணும். எனக்கு ஜெயா அக்காவை உடனே பார்க்கணும். என்னாச்சு? ஏய் பாலா, என்ன ஆச்சு? என்ன நடந்துச்சு? பார்க்கணும். ஏய் அக்காவை பார்க்கணும். பாலா, அப்பா அம்மா. பயப்படாத, அம்மாக்கு எதுவும் ஆகாது. அழாத. கடவுளே, அழாதம்மா, நான் தான் சொல்றேன்ல. பாட்டி அம்மா. மனோஜ் என்னப்பா இதெல்லாம்? ஜெயா இந்த அளவுக்கு பண்ணிக்கிறதுக்கு உங்க வீட்ல அப்படி என்னதான் பிரச்சனை? நீங்க 2 பேரும் மறுபடியும் சண்டை போட்டுக்கிட்டீங்களா? அத சகிச்சுக்க முடியாம தானே என் பொண்ணு இந்த மாதிரி முடிவெடுத்திருக்கா? உன் மேல நாங்க வச்சிருந்த பாசத்தையும் விசுவாசத்தையும் ஒரே நொடியில இல்லாம பண்ணிட்டியேப்பா. அப்பா கிட்ட கோவப்படாதீங்க பாட்டி. என்ன முதல்ல அம்மான்னு கூப்பிட்டு என்னோட பொண்ணு அவளுக்கு எந்த குறையும் வைக்காம தான் நாங்க வளர்த்தோம். அவ இந்த மாதிரி தற்கொலைக்கு முயற்சி பண்ணிருக்கான்னு நாங்க கேட்ட உடனே இந்த அம்மாவால எப்படி அதை தாங்கிக்க முடியும்? அப்பாவை எதுவும் சொல்லாதீங்க பாட்டி. நம்மளை விட அப்பா தான் ரொம்ப வருத்தமா இருக்காரு. ஜெயாவை இங்கேருந்து ரூமுக்கு மாற்றிருக்கோம். அவளுக்கு இப்போ எப்படி இருக்கு சிஸ்டர்? பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் ரூமுக்கு போய் பாருங்க. டி பிளாக், அதில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், ரூம் நம்பர் 120. வாமா போலாம். தற்கொலை பண்ணிக்க முடிவெடுக்க உனக்கு எப்படிமா தோணுச்சு? உன் பொண்ணை பத்தி கொஞ்சமாவது நீ நினைச்சு பாத்தியம்மா? சாகணும்னு தான் நான் இப்படி பண்ணேன். என்னை எதுக்காக காப்பாத்துனீங்க? கேக்குறல, எதுக்கு காப்பாத்துனீங்க? ஜெயா, என்னை தொடாதீங்க.
பொண்டாட்டி பொண்ணை விட உங்களுக்கு மத்தவங்க தானே முக்கியமா போயிட்டாங்க. நீங்க அங்கேயே போயிடுங்க. நான் உங்ககிட்ட தான் சொல்றேன், போயிடுங்க. கோவப்படாதம்மா, அமைதியா இரு. நான் தான் சாகணும்னு முடிவு பண்ணிட்டேன்ல, என்ன எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தீங்க? எனக்கு வாழ்றதுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அம்மா, நம்மள பிடிக்காதவங்க கூட நாம எதுக்காக இருக்கணும்? மனோஜ், நீ உன்னோட குடும்பத்தை மறந்துட்டு பாலாவுக்கு உதவி பண்ண போயிருக்கியே, அதுதான் இதுக்கெல்லாமே காரணம். இதுக்கப்புறம் பாலாவும் வேணும் எப்படி இருக்காங்கன்னு தயவு செஞ்சு அங்க போய் கேட்க வேணாம். இவ வருத்தப்படுற அளவுக்கு நீ எதுவுமே பண்ண மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.